வணக்கம் நண்பர்களே, இது சாரு டிடிஎஸ். நான் திரு. நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்போர்டில் செஞ்ச ஒரு சப்பு ஃப்ரீ வித் கெய்னரு. அது இல்லாமல் இதுலேயே இன்பில்ட்டாக சரௌண்டும் நம்ம வச்சுருக்கோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா சரௌண்டு ஒரு 100 வாட்ஸில் போட்டிங்கன்னா பக்காவான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி 200 வாட்ஸில் இந்த சப்பை ஃப்ரீயை பயன்படுத்தினா ரொம்ப அருமையாக இருக்கும். 200 வாட்ஸுக்கு மேலே எது போட்டாலுமே இந்த சப்பு ஃப்ரீ சப்போர்ட் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்டில் ஒரே ஒரு ஐசியில் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதனால் இது வந்து சிம்பிளாக தான் தெரியும். ஆன்போர்டில் போட்டிருக்குறோம் அப்படிங்கிற காரணத்தினால இது பார்த்திங்கன்னா அந்த ஹம்மிங்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்காது. இதில் அப்படிங்கிற வந்து ஒரு பர்ஃபெக்டான மியூசிக்கை நம்ம வந்து கண்டிப்பாக ஹியர் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா இதுவும் வழக்கம் போல் ஒரு 12 சப்ளை ப்ளஸ்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா 32 வோல்ட் ப்ளஸ்ஸு 32 வோல்ட் மைனஸ்ஸு பண்ணியிருக்கோம். இது சப்பு கெய்னரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களோட மனநிலை எல்லாத்துக்கும் என்னையும் சேர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே நம்ம அதை ரைஸ் பண்ணிடணும் ஃபுல்லாக வச்சிடணும் அப்படிங்கிற அந்த மனநிலை எல்லாத்துக்கும் கஸ்டமர் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் அந்த மனநிலை இருக்கும். அது இருந்தால் தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆனால் என்னென்னா நம்ம எப்போவுமே இந்த கெய்னர் மாதிரி ஒரு இடங்களில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ப்ரீ செட்டை வந்து தேவையான அளவுக்கு மட்டுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் பொழுது மட்டும்தான் நல்ல சரியான சவுண்டு இருக்கும். ஸ்மூத்தான சப்பு நமக்கு எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா இதை சரியாக நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா ஒரே வழியாக வேகமாக அந்த ரைஸ் பண்ணுறது அந்த ப்ரீ செட்டை அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நமக்கு எந்த இடத்துக்கு சரியான ஒரு ஸ்மூத்னஸான இடம் இருக்கோ அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்காக தான் நம்ம அதை வைக்கிறது. ஏன்னா ஃபிக்ஸடாக கெய்னிங் பண்ணிட முடியும். அதை விட இது பெஸ்ட்டுங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். ஆனால் என்னென்னா பெரும்பாலும் நம்மளோட மனநிலை என்னென்னா நம்ம அது இருக்கிறதுல ஹையாக பண்ணிடணும், இருக்கிறத ஃபுல்லாக ரைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறான விஷயம். ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி. ஏன்னா இப்போ புதுசாக கற்றுட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் உதவும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடியதான். இதில் மேதாவித்தனம் எதுவும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் செக்கிங் பின்னாடி வருது, இந்த வீடியோவில் கிடையாது. சவுண்ட் செக்கிங் வந்து அடுத்த வீடியோவில் தான் நம்ம போடணும். இந்த போர்டை வந்து ஒரு அறிமுகப்படுத்துறதுக்காக போட்டிருக்கோம். இது வந்து ஆன்போர்டாக போட்டிருக்கோம். ஏன் ஆன்போர்டாக போடாமல் வெளியில் வந்து நம்ம கண்ட்ரோலில் தனியாக வைக்கலாமே அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் தனியாக வைக்கும்பொழுது அதில் ஹம்மிங் வர்றதுக்கான வாய்ப்பும், அதே மாதிரி சரௌண்டில் ஒரு சரியான அந்த கிளாரிட்டி இல்லாமல் டிஸ்டார்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு டிசைனிங் தான் இந்த சரௌண்ட் அப்படிங்கிற விஷயம்லாம். ஏன்னா 2 சேனலை ஒன்றா உள்ளே மிக்ஸ் பண்ணி அதை வந்து வெளியில் எடுக்கும்பொழுது வேறு மாதிரி வரும் அப்படிங்கிற அதில் எல்லாமே கொஞ்சம் அதிகப்படத்தான் செய்யும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் இந்த மாதிரி ஆன்போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டு வந்து அது என்னென்னா பார்த்தா வந்து செட்டில் நிறைவாக இருக்கிற மாதிரி தெரியாது. எல்லாம் ஓரத்தில் அங்கங்கே ஃபிட் பண்ணிவிட்டு செட்டு வந்து ஃபுல்லாக டம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து அந்த அழகுக்காக பார்த்தோம்னா நமக்கு ஆன்போர்டில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதெல்லாம் காணாமல் போயிடும். நம்ம வந்து ஆன்போர்டில் போடும்போது கவலையே இல்லாமல் நம்ம செட்டை அசம்பிள் போடலாம். கொஞ்சம் கூட அதில் வந்து அந்த எந்த ஒரு நாய்ஸ் க்ரியேட் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹம்மிங்கெல்லாம் சுத்தமாக க்ரியேட் ஆகவே ஆகாது. நம்ம வந்து பவர் சப்ளை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டோம்னா இந்த ஆன்போர்டை தூக்கி அப்படியே மாட்டி டக்குன்னு செட்டை முடித்து பக்காவான கிளாரிட்டியில் நம்ம வந்து ஒரு செட்டை செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆன்போர்டில் அதிகம். அதனால தான் அதிகமாக நம்ம வந்து ஆன்போர்டை பயன்படுத்துகிறோம். இந்த சவுண்ட் செக்கிங் வந்து அடுத்த வீடியோவில் வருது. அதை கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த போர்டை மட்டும் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம அதை போடுறோம். நன்றி.